பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வார்த்தை. வார்த்தை வேறு கர்த்தர் வேறு இல்லவே இல்லை, அப்படிதானே? ஸோ நம்ம வார்த்தை பேஸ்டாக தான் வசனம் சொல்லணும், வார்த்தை பேஸ்டாக பாட்டு சொல்லணும், அதுக்கு தான் ரொம்ப பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி அந்த வார்த்தைங்கிற டாப்பிக்கில் என்ன வசனம் கர்த்தர் கொடுத்துருக்காருங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ சப்போஸ் நம்ம யாராவது நம்மக்கிட்ட ஒரு செக்கு கொடுத்து சைன் பண்ணி விட்ரா பண்ணிக்கோங்க இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்கில் போய் இந்த செக்கை கொடுப்போம். அவங்க பார்ப்பாங்க, அந்த அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு கொடுத்துருவாங்க, அப்படி தானே? இதே மாதிரி நான் ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டேன். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தர், அவர் திடீர்னு ஒரு பேங்க்குக்கு ரொம்ப கஷ்டப்படுற ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிற ஒருத்தர் பேங்க்குக்கு போய் இந்த மாதிரி உங்கள் மேனேஜரை பார்க்கணுன்னு சொல்கிறாராம். அப்போ அங்கே உள்ள மேனேஜரோட அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட போய் இந்த மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கார், அவர் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாருன்னதும் யார் என்ன விசாரினதும் இல்லை, நான் உங்கள் மேனேஜரை தான் பார்க்கணும் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறார். சரின்னு இவரும் கூப்பிட்டு வச்சு என்னப்பா எதுக்காக என்ன பார்க்கணுன்னு சொல்கிறீங்க, எதுவும் உதவி வேணுமானதும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேப்பரை எடுத்து காமிச்சு இந்தாங்க இதை நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னதும் அதில் இந்த லெட்ரு கொண்டு வரவங்களுக்கு $10 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவர் எழுதி சைன் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அதாவது 1 வீக் பேக்கோ 10 days பேக்கோ எங்கேயோ அவரை பார்க்கும்போது இவர் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ அதை விட்ரா பண்ணுறதுக்காக இந்த ஆள் இந்த பேங்க்குக்கே கேட்க, ஆமாப்பா நான் தான் எழுதி கொடுத்தேன், மறந்துட்டேன், அவருக்கு ஒரு $10 போட்டு விட்ரு, அவர் கையில் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொன்னதும் ஓகே சார்ன்னு சொல்லி அந்த அசிஸ்டண்ட்டை வேலை பார்க்குறாங்க. ஸோ ஒரு சாதாரண மனுஷன் அவனே சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்க ஸ்டெப் எடுக்கும்போது நம்ம கர்த்தர் வார்த்தை மாறாதவர், வார்த்தையாகவே இருக்கிறவர். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் இருக்குமா? சரி, அதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வசனம் என்ன அப்படின்னா, மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திலும் திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆமென். ஸோ எப்படி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு வசனம் பாருங்கள். வானத்தில் இந்த மழை பெஞ்சா செடி முளைச்சி அதுலேருந்து விதை, அதுலேருந்து பழங்கள், என்னென்ன ஃப்ரூட்ஸு என்னென்ன கிடைக்குதோ அது விதைக்கிறவனுக்கும் போது சாப்பிட்றவனுக்கும் போகுது, அப்படி தானே? அந்த மாதிரி தான் வானத்துலேருந்து மழை எப்படி திரும்ப ரிட்டன் வானத்துக்கே போகாது, அது ஒரு சம் யூசேஜ் கீழே நடக்குது. அதே மாதிரி நான் அனுப்பின வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை என்ன ஆகாது, திரும்ப வெறுமனையாக ரிட்டன் வராது. சொன்ன வார்த்தை என்னவோ அதுக்கு உண்டான எஃபெக்ட், அதுக்கு உண்டான வேல்யூ, அதுக்கு உண்டான யூசேஜ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஸோ நம்ம கர்த்தர் நம்ம வாயோடு நம்ம பேசும்போது நம்ம என்ன நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்களோ அந்த வார்த்தை அப்படியே ஆகும். ஆமென். அடுத்து, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. ஆமீன். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒளிவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார், அப்படி தானே? ஸோ நியாய பிரமாணத்தில் உள்ள இதெல்லாம் நிறைவேறும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. எவ்வளோ அஷூரன்ஸ் பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஷூரிட்டி அது இதுன்னு நம்ம எங்கெல்லாமோ அலையிடும். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு அவ்வளோ அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. எங்கேயும் எதுக்காகவும் அலைய வேண்டாம், அந்த வார்த்தையை மட்டும் பிடிங்க. பேங்க்கில் போய் செக்யூரிட்டி கையெழுத்து வேணும் சார், அஷூரன்ஸ் யாராச்சும் கொடுக்கணும் சார், அது வேணும் சார், இது வேணும் சார், எல்லாத்துக்கும் எங்கேயாவது அலைய தேவையில்லை. வார்த்தையை பிடிச்சிக்கோங்க, அவர் தருவார் நமக்கு செக்யூரிட்டி, அஷூரன்ஸ் எல்லாமே. ஓகே, நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.